உலக புகழ் பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா, மதுரையில ஒரு சிறுவன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில 5 மணிக்கு ஒரு 5 நபர்களால வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாரு. என்னன்னு சொல்லி விரிவா சொல்றேன். இன்னைக்கு காலையில 5 மணிக்கு பாத்தீங்கன்னா, மாநகராட்சிக்குட்பட்ட பார்க்கிங்ல குபேந்திரன் அப்படிங்கிற ஒரு 17 வயது சிறுவன் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் வந்துட்டு ஆயுதங்களோட போயிட்டு, அவர சராமாரியா வெட்டி, அவர வந்து அங்கேயே படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தின் காரணமா அந்த 17 வயதுடைய சிறுவன் வந்துட்டு அங்கேயே அவரோட உயிர வந்துட்டு இழந்திருக்கிறாரு. முதல் கட்ட விசாரணையில என்ன தெரிய வந்திருக்குது அப்படின்னா, முத்துமணியும் அவரோட கூட்டாளியும் சேர்ந்து தான் இந்த சிறுவன வந்துட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து கண்டறியப்படுது. சித்திரை திருவிழாவின் போது முத்துமணிக்கும் இந்த குபேரன் அப்படிங்கிற சின்ன பையனுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்படுது. அந்த பிரச்சனையின் காரணமா தான் இந்த சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்ட விசாரணையில வந்து தெரிய வருது. இறந்து போன சிறுவனான குபேந்திரன் மேலயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் இருக்கிறதாவும் போலீசார் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இப்படி தொட்டதுக்கெல்லாம் சட்ட ரீதியா போராடாம இந்த மாதிரி போய் கொலை கொள்ளைன்னு சொல்லிட்டு ஈடுபட்டு இருந்தா கண்டிப்பா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிரும். இந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெத் பெனால்ட்டியோ இல்ல இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃபோ இல்ல ஃபைனோட சேர்த்து எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. அதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அது சமரசமா பேசி தீர்த்துக்க பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி செயல்கள் செய்வது மிகவும் கொடூரமானது. இந்த சம்பவத்த பொறுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சிறுவனோட உயிர் மட்டும் போனது இல்லாம, இந்த வழக்குல ஈடுபட்ட நபரோட வாழ்க்கையில சேர்ந்து போயிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க.